Last classலயே வந்து I think I have introduced you to pratyayas. என்னெல்லாம் பிரத்யே பண்ணியிருக்கோம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? What are the pratyayas we did? Already we have done 4 pratyayas. இது சொன்னீங்க, இது தும் அது சொல்றீங்களா? ஆமா, they are all pratyayas which are not lakaras. I have done that. They are all pratyayas. Okay. Tumun, okay. ல்யப், அப்புறம் லாப்டி பொண்ணு சொல்லி கொடுத்தீங்க, அந்த பட்டித்தவான், தவத்து, துவா. Okay. They all three are, they are all avyayam. Okay. They are not declinable. Tumun, Lyap, Twa. These three are indeclinable. Avyayam. அடுத்து போன வாரம் ஒன்னு சொல்லி கொடுத்தேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பூத்த காலத்துல வரும் ஒரு பிரத்யே. என்ன பிரத்யே இது? கதவான், கதவதி சொல்லி கொடுத்தேன்ல. ரிமெம்பர்? அகச்சத் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா புல்லிங்கம் நான் சொன்னேன் இல்லையா? லிங்க பேதம் உண்டு. கதவான், கதவதி, கதவத். ஞாபகம் வருதா வரலையா? இல்ல, அதுதான் நான் தவத்து பிரத்யா. துவா வந்து when one action is complete and the other action is done by the same person. Okay. Yes. Ramaha patitva snati. படித்து விட்டு குளிக்கிறான். ஓகே. அகம் காதித்வா நித்ராம் கரோமி. நான் சாப்பிட்டு விட்டு தூங்குகிறேன். So when two actions are done by the same person, one after another, we say it is twa. Ittva. Kakara, takara, vakara and a. So twa pratyaya. Twa. ஆனா அது வந்து டிக்ளைன் ஆகாது. நம்ம ராம சப்தம் மாதிரி டிக்ளைன் ஆகாது. அதனாலதான் அது அவ்யயம். இப்ப அந்த அதே தாத்து வந்து உபசர்க்கத்தோட இருந்தது. இப்ப கம் தாத்துக்கு கத்வா. பாட்டசாலாம் கத்வா பட்டதி. பள்ளிக்கூடம் சென்று விட்டு படிக்கிறான். Having gone to the school, he studies. அது வந்து துவா பிரத்யய. பட் இப்ப ஆ உபசர்க்கம் நம்ம யூஸ் பண்றோம். ஆ உபசர்க்கம் யூஸ் பண்ணி that same கம் தாத்து, if it is used, it is ஆகச்சதி, வருகிறான். ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆகத்திய, ஆகத்திய. There we use லியப். When there is upasargam before the dhatu, ஆகம், ஆ ஓட கம், ஆ ஓட நீ, நயதி, ஆனயதி. அப்போ நீத்வா, ஆனிய. So for twa, it is only takara and vakara and akara. Okay. Try to understand. Can you see the board? Madam. Yes, madam. So, இப்போ என்ன சொன்னோம் நம்ம? இப்போ நீ தாத்து. இப்ப நீ. இப்ப ரெண்டு பிரத்யே நான் சொன்னேன். துவா. Twa and lyap. In this twa, this kakara will go away, only twa will remain. In lyap, lakara will go away, pakara will go away, only ya will remain. இது எதனால இப்படி இருக்கு, இது எப்படி போறது அப்படின்னு கேட்டானா அது நம்ம வந்து we will see. There are many rules. அதுக்கு முதல்ல நீங்க மாயேஸ்வர சூத்ராணி படிச்சுட்டு அப்புறமா வந்து ரூல்ஸ் படிச்சுட்டு அப்புறமா தான் அது படிக்கணும்.
ஓகே, இப்போ உங்களுக்கு லெசன்ல நிறைய வருதுனால ஐ எம் ஜஸ்ட் டீச்சிங் யூ. ஓகே, இப்போ நீயோட துவா பிரத்யய யூஸ் பண்ணலாம். துவா பிளஸ் துவா, நீ துவா தாத்துவோட தான் யூஸ் பண்றோம். ஆனா ஆ பிளஸ், யாராவது மியூட்ல இல்லைன்னா மியூட் பண்ணிக்கோங்கம்மா ப்ளீஸ். இப்ப ஆ பிளஸ் நீ, ஆ இஸ் அ உபசர்க்கம். when there is the நீ தாத்து is preceded by உபசர்க்கம், முன்னாடி உபசர்க்கம் வந்துடுச்சுன்னா அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? லெப்பு தான் யூஸ் பண்ணணும். சேம் மீனிங் தான். ஓகே, the meaning of twa and lep is when one action is over and the other action is done by the same person. அதுதான் கண்டிஷன். சேம் பர்சன், ஒரே ஒருத்தரே அது ஆக்ஷன். இப்ப 2 பேர், ராமஹ பட்டதி, கிருஷ்ணஹ ஸ்நாதி. ராமன் படிக்கிறான், கிருஷ்ணன் குளிக்கிறான் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்ப ராமன் படிச்சுட்டு குளிச்சான். ஓகே, ஆஃப்டர் ஸ்டடிங் ஆர் ஆஃப்டர் ரீடிங் ஹி பாத்ஸ். ஓகே, ஹி என்ன சொல்லுவோம்னா படித்துவா காததி, படித்து விட்டு சாப்பிடுகிறான். அங்கதான் நீங்க துவா யூஸ் பண்ண முடியும். லெப்பு எப்ப யூஸ் பண்றோம்? அதே மீனிங்ல தான். ஒரு ஆக்ஷன் முடிச்சுட்டு இன்னொரு ஆக்ஷன், when one action is over the other action is being done by the same person, but the dhatu has a upasarga before it. அப்ப ஆ நீ, ஆ நயத்தினா to take, ஆனயத்தினா bring. ஓகே, அப்ப ஆ நீ ய. இப்ப இங்க லெப்புல என்ன இருக்கு? ய மட்டும்தான் இருக்கு. having brought the book, he reads it. ஓகே, புஸ்தகம் ஆனிய பட்டதி. ஆனிய ஏன் லெப்பு போடுறோம்? பிகாஸ் ஆ இஸ் உபசர்க்கம். உபசர்க்கம் வந்தா அந்த துவாவோட மீனிங்ல. இது ஒண்ணு பார்த்தோம். மூணாவது நம்ம துமுன் பார்த்தோம். துமுன் இந்த பிரத்ய பார்த்தோம். இதுல நகாரா will go away, here ukara also will go away, so only tummu will remain. இங்க நம்ம எது வேணா wish to do, கர்த்தும் இச்சதி, செய்வதற்கு விரும்புகிறான். ஓகே, இப்போ ஒருத்தன் படிப்பதற்கு விரும்புகிறான், படித்தும் இச்சதி. It's not writing. पठितुम् इच्छति, गन्तुम्, ओके, पठितुम्, खादितुम्. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் சொன்னேன், when tumun is being used, what will happen? If the verb is set, if the dhatu is set, it will come, idagama will come. இப்ப பட்டுங்கிற தாத்து சேட் தாத்துவா இருக்கிறதுனால பட்டித்தும், காதுங்கிறது சேட்டா இருக்கிறதுனால காதித்தும். ஓகே, gum is actually a set, but it will not come gamitum, it will come gantum only. Okay, so that is an irregular verb. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதெல்லாம் நம்ம பண்ணினது ஞாபகம் இருக்கா? புரிஞ்சுதா? I have already done this once. I'm just reminding this because I want to go to some other pratyay today. Are you all able to understand this? Are you still here? இல்ல புரியுதுமா. Please, madam. எல்லாருக்கும் புரியுதாமா? புரியுது மேடம். ஓகே, இந்த ஒரு நிமிஷம், இந்த
லகாரத்தில் புருஷ பேதம் உண்டு. கரெக்ட் தானே மேடம்? என்னம்மா? துவா அந்த லகாரத்தில் புருஷ பேதம் உண்டு, லிங்க பேதம். அது நான் வரவே இல்லை இன்னும். ஓ அப்படியா? அதுதான் நான் இது மூணுமே அவ்வியம் சொல்லிட்டேன். ஓ சரி சரி. இது மூணும் நான் முதல்ல பண்ணது, அதுக்கு இன்னும் வரவே இல்லை. லாஸ்ட் வீக் அதுக்கு நான் இன்னும் வரவே இல்லை. This is first I did three avyayams with y'all. Twa, lep and tumun. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மூணுமே அவ்வியம். இதுக்கு எந்த விதமான டெக்ளென்ஷனும் கிடையாது. திஸ் இஸ் நாட் லைக் ராம சப்தா சீதா சப்தா பலம் சப்தா மாதிரி டிக்ளைன் ஆகாது, விபக்தி கிடையாது. They are all only avyayams. புரியுதாமா? புரியுதுமா. அப்போ லாஸ்ட் வீக் சொன்னேன் இல்லைங்க, லாஸ்ட் வீக் சொன்னது நான் வரேன், இனிமேதான் வரேன். கலெக்ட் ஆகல கரெக்டா, அதனால சரி சரிம்மா. இது தவத்து. ஓகே, இது தவத்து. தவத்துங்கிற பிரத்யய லாஸ்ட் கிளாஸ்ல பண்ணினேன். தவத்து இஸ் பூதகால பிரத்யயா. வாட் இஸ் இட்? பூதகாலம். இட் டினோட்ஸ் பாஸ்ட் டென்ஸ். பூதகாலம். இப்போ இதுல என்ன வரும், என்ன இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். ஓகே, ககாரா will go away and this u will go away with Chandra Bindu. So tavat only will remain. Okay, tavat only will remain. இப்போ நம்ம இதை தாத்துவோட நம்ம யூஸ் பண்றோம். We are using it with the dhatu. Okay, இப்போ gat gam dhatula makara will go away, gatavat. Okay, gam plus this will become gatavat. Pattu plus tavatu will become, that will become pati. Patitavat. Okay, khad will become khaditavat. Now, those were all avyayams. முதல்ல சொன்ன துவா, லெப்பு, துமுனு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது அவ்வியம், அது டிக்ளைன் ஆகாது. ஆனா இந்த தவத்து பிரத்யயா, திஸ் இஸ் ஆக்சுவலி ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் வரும். இது திஸ் இஸ் ஆக்டிவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நம்ம இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்கணும்னா ஆக்டிவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பார்ட்டிசிபிள் ஒன்லி, பட் இட் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். யூ ரிமெம்பர் அந்த பிரவேஷா கிளாஸ்ல நான் கர்த்தரி கர்மணி அப்படின்னு சொன்னேன். பிரயோகால அந்த கர்த்தரியில தான் இது வரும், கர்மணியில இது வராது. ஓகே, பாசிவ்ல வராது. தெர் இஸ் அனதர் பிரத்யா. இந்த தவத்துவம் பாசிவா மாற்றும் போது we have to use த இத்த பிரத்யா. அதை நம்ம அப்புறமா பார்ப்போம், இப்ப பார்க்க வேண்டாம். இப்ப நம்ம பார்த்தது போன கிளாஸ்ல இதுதான் கத்தவத்து அப்படிங்கிற பிராத்திபதிகம். வாட் இட் பிகம்ஸ், பிகாஸ் இட் இஸ் டிக்ளைனிங். எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்தக பிராத்திபதிகம் அப்படின்னா ரெண்டுமே ஒண்ணுதான். ராம சப்த அப்படின்னு சொன்னா ராமங்கிறது தான் பிராத்திபதிகம். How do we get the பிராத்திபதிகம்? We get the பிராத்திபதிகம். I'll just finish this and I'll go. So this is ending in takara. இப்ப நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம், இப்ப நம்ம என்னெல்லாம் படிச்சோம் சப்தாஸ் எல்லாம்? Anybody? Come on, what are the shabdams that we read? We have studied so far. அகாராந்த அது சொல்றீங்களா? அகாராந்த, அகாராந்த, ஆகாராந்த, இகாராந்த, ஈகாராந்த, உகாராந்த படிச்சோம், மகாராந்த படிச்சோம், ஹிருகாராந்த. அகாராந்தால சர்வநாம சப்தம் மட்டும்தான் பார்த்தோம், கரெக்டா? ஓகே. பிகாஸ் ஈடம், அப்புறம் தகாராந்த பார்த்தோம், யுஷ்மத் அஸ்மத் சப்தம் அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஈகாராந்த, ஈகாராந்த, உகாராந்த அப்படி பார்த்தோம். இப்ப அந்த ஆ இ உ ரிகாராந்த கூட பார்த்தோம். பித்ரு சப்தம், மாத்ரு சப்தம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஞாபகம் இல்லையா? ரிகாராந்தம். So they are all vowels, correct? They are all swaraksharam ending, right? புரியுறதா? ஜஸ்ட் இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க.
நம்ம பார்த்தது எல்லாம் அகாரம் ஆகாரம் இகாரம் ஈகாரம் உகாரம் ஊகாரம் ஊகாரம் நம்ம பார்க்கல, ஆனா பார்ப்போம். ஊகாரம், அப்புறம் ரிகாரம், ருகாரம், இது மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கறது எல்லாமே வாட் ஆர் தே? தே ஆர் ஆல் அஜந்த. அச் அப்படின்னா வொவல்ஸ். there is another ஸ்வர அப்படின்னாலும் vowels, ach அப்படின்னாலும் vowels. Okay, there are two names, swaraksharam and ach அப்படின்னா அஜந்தம். அப்போ அஜந்தம்னா என்னது? அச்சு அந்தத்துல இருக்கு. இப்போ ராம சப்தத்துல அகாராந்த அப்படித்தானே நம்ம சொல்றோம். அகாராந்த புல்லிங்க ராம சப்தஹ. So akaranta, அப்ப ஆல end ஆறுது. So it is அச்சில் end ஆறுது. What is it? ஆ is a ஸ்வராட்சரம். ஸ்வராட்சரம்க்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? அச். ஓகே, அச். அச். So we can say ajantam. Okay. Please mute, ma. Yes, Mata. Yes. So அஜந்த, அச்சு வந்து அந்தத்துல எது இருக்கோ அது அஜந்த. புரியுறதா? அந்த ஒரு வேர்டோட அந்தத்துல அச்சு லெட்டர் இருக்குன்னா அது அஜந்த. வாட் இஸ் அஜந்த? இப்ப ராம சப்தம் இஸ் அஜந்த, சீதா சப்தம் ஆகாராந்த, ஹரி சப்தம் இகாராந்த, நதி சப்தம் ஈகாராந்த, குரு சப்தம் உகாராந்த, வதூ சப்தம், okay, that is ukaranta, pitru shabdam rikaranta, matru shabdam rikaranta. So இதெல்லாம் வந்து எதுல முடியறது? ஸ்வராட்சரத்துல முடியறது. சோ ஸ்வராட்சரத்துல முடியறதுனால இது வந்து அச்ச எண்டா வச்சுருக்கு. ஸ்வரத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? அச்சு. அதனால அதுக்கு பேரு அஜந்த. What is it called? Ach. Ach plus anta will become ajanta. So ajanta. Ajanta na swaraksharam ending word. Anybody has any doubt in this? No, ma'am. Are you all clear? Yes, madam. Okay. இப்போ இது ஸ்வராட்சரம்ல எண்டிங் வேர்டுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த வேர்டு எடுத்துப்போம். இந்த கதவத்துங்கிற சப்தத்தை எடுத்துப்போம். இப்ப இது எதுல முடியறது? இது தகாராந்தத்துல முடியறது. கரெக்டா? அப்போ is it ajantam? No, madam. It is not ajantam. So it is ending in what? It is Halla, not ending halla. in a swaraksharam. It is ending in a vyanjanam, right? Vyanjanaksharam. அப்ப வியஞ்சனத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஹல். What is the another word for vyanjanam? Hal. அச்சுனா அஜந்தம் ஸ்வரத்துல எண்டாருது, ஹல்லுல எண்டாருது ஹலந்தம். புரியுறதாமா? ஜஸ்ட் சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. அஜந்தம்னா வவல்ல எண்டாரு வேர்டு. The word which ends in a vowel. ஸ்வராட்சரத்துல எண்டாருது, அச்சுல எண்டாருது அஜந்தம். அந்தத்துல அச்சு இருக்கு, அதனால அது அஜந்தம். இது அந்தத்துல ஹல் இருக்கு. இப்ப தானு இருந்ததுன்னா, இப்ப இது இருக்கு, இந்த தா தா இத்த பிரத்யல தா இருக்கு. அப்ப இது எதுல எண்டாருது? அகாராந்த. அகாராந்த. So it is an ajantam. Whereas here it is ending in takara. Okay, அது தா, இது தகாரா. When there is a halant down, we must say takara அப்படி சொல்லணும். புரியுறதா? அப்ப தகாரா அப்படின்னா half letterன்னு அர்த்தம். So கதவத். So here the tavattu pratyela என்ன வரும்னா, it will become a பிராத்திபதிகம். இப்ப இந்த தவத்தை ஆட் பண்ணின உடனே இது பிராத்திபதிகம் ஆயிடும். இப்ப பிராத்திபதிகமா இருக்கிறதுனால what it will do? It will decline. ராம சப்தம் மாதிரி ஆயிடும் அது.
புரியுறதா? பிராதிபதிகமா இருக்கிறதுனால அது வந்து டிக்ளைன் பண்ணும்னா ஏகவச்ச பிரதமா விபக்தி த்விதியா அந்த சப் vibhaktis will be there. All the 8 vibhaktis will be there, and the 3 vachanam also will be there. It will decline. In the takaranta will decline in pullinga also, will decline in strilinga also, it will decline in napumsakalinga also. Okay. Now coming to the question which Dhanalakshmi madam asked. Ipa na enna sonne? Now I'll just swap this out so that you can understand the difference. இந்த அஜந்தம்னா என்ன, ஹலந்தம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கா இப்போ? Yes, madam. புரிஞ்சு மேடம். Yes, madam. ஓகே. இப்போ அகச்சத், அப்பட்டத், இதெல்லாம் என்னது? These are all lakaras. Lakaras. லங் லக்காரா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? லங் லக்காரா இத்தாமன் இஸ்தம்த அம் ஆவா ஆமா படிச்சிருக்கோம். பாஸ்ட் டென்ஸ், பூத்த காலம். இப்போ இந்த அகச்சத் அப்படிங்கிற லக்காரத்துக்கு லிங்க பேதம் கிடையாது. இதைத்தான் நான் போன கிளாஸ்ல சொன்னேன். There is no லிங்க பேதம். You can also say Ramaha agachat. You can also say Sita agachat. ராமன் போகிறான், சென்றான். சீதா சென்றாள். நம்ம தமிழ்ல ஆண் ஆள் அப்படிலாம் போடுவோம். கரெக்டா? But here in Sanskritam, these lakaras are not lingam oriented. No lingam. புல்லிங்கம்னாலும் அகச்சத்து தான், ஸ்திரீலிங்கம்னாலும் அகச்சத்து தான், நபும்சகலிங்கம்னாலும் அகச்சத் தான், அப்பட்டத் அதே மாதிரி தான். பட் இப்போ தவத்து பிரத்யா இஸ் ஆல்சோ பூத்தகால பிரத்யா. அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? அதை வந்து நம்ம கத்தவத்து நான் சொன்னேன். பிராத்திபதிகம் கம்மு பிளஸ் தவத். Tavatula, tavat only remains. So that makara will go away. Due to sandhi rule, it will become gatavat. Patitavat. Here, this is lakara. Okay, this will only come in purusha. But here, no purusha is there. Pratama purusha, madhyama purusha, uttama purusha. அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சஹ அகச்சத். அப்புறம் இப்ப அஹம் அப்படின்னு சொன்னானா பட்டத்துக்கு அ பட்டம். கரெக்டா? துவம் அ suddenly it stopped writing. Apataha. Okay. So, saha apatat. Correct? Prathama purusha. Tvam apataha. Aham apatam. Ittaman istamta அம்மாவ ஆம. இது வந்து லக்காரத்துல. இப்போ நம்ம தவத்து பிரத்யை யூஸ் பண்ணி அதே பூத்த காலத்தை நம்ம சொல்றோம். ஓகே, நான் என்ன சொன்னேன்? இங்க நகாரம் யூஸ் பண்ணும் பொழுது there is no லிங்க பேதம். whereas தவத்து பிரத்யை யூஸ் பண்ணும் பொழுது there is லிங்க பேதம். இதே மாதிரி அப்போ என்ன சொல்லுவா அவ வந்து பட்டித்தவான். தகாராந்த புல்லிங்க will become பட்டித்தவான். Takaranta strilinga will become
Patitavati. Takaranta Napumsakalinga will become Patitavat. புரியுதுமா இது? Yes, Mother. So இதுல புருஷன் கிடையாது. ஏன்னா இது விபக்தியா டிக்ளைன் ஆயிடுறது. It also acts as a verb in some places. It acts also as a noun. It also acts as a visheshanam. Okay. யாருக்காவது இதுல டவுட் இருக்கா? I want to go forward. This is until this I have finished in the last class, but I'm just repeating it to bring you back. Just a recapitulation, doing it again, so that you just revise it and மனசுல பதியறதான்னு சொல்லிட்டு. யாருக்காவது இன்னும் டவுட் இருக்கா இதுல? இதுல டவுட் இல்ல, எனக்கு ரெண்டு questions இருக்கு. சொல்லுங்க. பிரத்யயா வந்து இப்ப நீங்க சொன்னது லைக் டென்ஸ் அண்ட் வேர்ப்ல சொல்லிருக்கீங்க, பட் இட் வில் பி லாட்ஸ் ஆஃப் அதர் பிரத்யயாஸ் இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா. ஓகே. ரெண்டாவது வந்து பிராதிபதிகம்னு சொன்னீங்க, அது என்னன்னு தெரியல, புரியல மேம். நான் வரேன், இப்பதான் வரேன், வந்துட்டேன். If this you have understood means I'll come to that. Okay. I just go away from this. I think I will go to typing mode, okay, so that I can draw and show you. I cannot idhula na panna mudiyadhu. There was one white board I had. Yes. Type here, huh? No. Okay. Are you able to see the board? No, madam. No, Mata. தெரியல இல்லையா? தெரியல. தெரியல. Okay. So I think I cannot do that. So I need to do it here only. Okay. So I'll just share screen sharing. Whiteboard. Okay. Let's do this. The same whiteboard only I will use. Okay, I can't type. Okay, பரவாயில்ல. இப்போமா நான் just draw பண்ணறத பாத்துக்கோங்க. Are you able to see the board now? Yes. Madam. Yes, madam. Okay. இப்போ நம்ம வந்து ஒரு தாத்து எடுத்துப்போம். ஒரு தாத்து ஜஸ்ட் நான் சொல்ல இது மட்டும் பார்த்துட்டே வாங்க. சம்ஸ்கிருதம் how the words are formed. சான்ஸ்கிரிட்டோட எட்டிமாலஜி லைஸ் ஹியர். எப்படி வந்து ஒரு வேர்டு வந்து ஃபார்ம் ஆறுது. ஸோ நீங்க வந்து கேட்டா, இப்போ சுமதி மேடம் கேட்டா எப்படி வந்து ஃபார்ம் ஆறுது எனக்கு தெரியலையே வந்து, வாட் இஸ் இட், வாட் இஸ் பிராத்திபதிகம் அண்ட் வாட் இஸ் அ தாத்து. தாத்துனா இட் இஸ் அ வேர்ப், கரெக்டா? இட் இஸ் அ வேர்ப். தாத்துனா இட் இஸ் அ வேர்ப். அப்ப தாத்து எப்படி வருது அப்படின்னு கேட்டா, தாத்து இஸ் இட் இஸ் ஆல்ரெடி தேர். தாத்து இஸ் ஆல்ரெடி தேர். ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு தாத்துவை எடுத்துப்போம். இப்போ நம்ம ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துப்போம். இப்போ ரம்முங்கிற, ஏன்னா ஐ ஹேவ் டு பிரிங் த வேர்ட்ஸ். இப்போ ரம்மு, அது வந்து ரமு கிரீடாயாம் அப்படிங்கிற தாத்து. ரம்முனா
டு ப்ளீஸ் எவ்ரிபடி, சந்தோஷப்படுத்துதல், சந்தோஷம் இருக்கிறது. இப்போ ரம்முங்கிற தாத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு வேர்டு, இப்ப ரம்முங்கிறது ஒரு தாத்து. இப்ப இந்த தாத்து வந்து எப்படி மாறுறதுன்னா ஒரு பார்ட்டிசிபிளா மாறுறது, ஒரு பிராத்திபதிக்கமா மாறுறது. ஓகே, இப்போ எப்படியெல்லாம் வருதுங்கிறத பாருங்க. இப்போ இந்த இடத்துல இப்ப இது வந்து ரம். இப்போ ரம்முங்கிறது இட்ஸ் அன் ஆத்மநேபதி தாத்து. ஓகே, ஆத்மநேபதி தாத்து. அப்ப என்ன வரும், அதோட லகாரம் ரூபம் எப்படி வரும்? லட்லக்காரம் எப்படி வரும்? கமன். ரமதி, ரமதி, ரமதி வருமா? I said it is ஆத்மநேபதி. ஆத்மநேபதி, ரமதே. So it will be ramate. Okay, te ite ante. We should never forget. If it is Atmanepadi, the ending will be different. That's why I said Ram is an Atmanepadi. இப்போ ரமத்தே, ரமத்தே அப்படின்னு, ரமத்தே, ரமந்தே, பகுவச்சனம் இஸ் ரமந்தே. இப்ப சந்தோஷம் அடைகிறார், சந்தோஷம், சந்தோஷமாக இருக்கிறார்கள், சந்தோஷம், ரமத்தேனா சந்தோஷமா இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறார்கள். இப்போ இது இந்த ரம்முல இருந்து ஒரு வேர்டு வரணும். ரமந்தே அஸ்மின், ஜஸ்ட் போடுறேன், இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். எதனால பிராத்திபதிக்கம் எப்படி வருது? ரமந்தே அஸ்மின் இதி, யார் ஒருவனுள் சந்தோஷம் அடைகிறார்களோ அவ யாரு அப்படின்னா ஒரு பிரத்யே நம்ம போடுறோம். இதுல நம்ம ஒரு பிரத்யே ஆட் பண்றோம். பிரத்யேனா என்னது? இட் இஸ் a suffix which is added to the dhatu, that is kridanta. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிருதந்தாங்கிறது is added to the dhatu. கிருதந்தா, கிருத்து அந்தா. கிருத்துனா தாத்துவோட தான் பண்ணுவோம், தாத்துவோட மட்டும்தான் ஆட் பண்ண முடியும் கிருதந்த பிரத்யா. இப்ப நம்ம பார்த்தது துமுனு, லெப்பு, துவாவு, அப்புறமா அடுத்தது ஒண்ணு பார்த்தோம் தவத்து. தே ஆர் ஆல் கிருதந்தாஸ். ஏன்னா தத்தித்தான்னு வரும், அதை வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது தாத்துவோட. இப்ப கிருதந்தாங்கிற பிரத்யே தான் நம்ம வந்து கிருதந்தாஸ், தே ஆர் பிரத்யாஸ் which can be added to only dhatus. இப்ப இந்த ரம்முங்கிற தாத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு வேர்டு கிடைக்கிறது, ராம. எவரிடத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்களோ, in whom everybody is happy, that one has a name. Okay, இது வந்து வேற பிரத்யா. This is a pratyaya. That pratyaya all we don't need to see. But from this ram dhatu, we get a shabda. This shabda, Rama, is called pratipadikam. புரியுதாமா? So this is a pratipadikam. இந்த பிராத்திபதிக்கத்தோட நம்ம என்ன ஆட் பண்றோம்? சுப்ரத்யா, சுப்புங்கிற பிரத்யாஸ். சு ஔஜஸ், ஒன் ஆஃப் யூ ஆர் மை ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சொல்லுங்கம்மா பிரத்யா. ராமக ராமோ ராமா, அதுவா? இல்ல, ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ செட். Mata su aujas, autshas, tabhyambis, ngebhyambyas, ngasibhyambyas, ngesos ni osu. அவ்வளவுதான். 21 பிரத்யம் இருக்கு. இந்த 21 பிரத்யே தான் பிரதமா விபக்தி ஏகவச்சனம்ல இருந்து சப்தமி விபக்தி பகுவச்சனம் வரைக்கும் வரும். So these are added to the பிராத்திபதிக்கம். இப்போ நம்ம ரம்முங்கிற தாத்துல இருந்து ஒரு பிரத்யை ஆட் பண்ணி we get ராமங்கிற சப்தம். That shabdam Rama is becoming a pratipadikam. Shabdam, prashabdaha, pratipadikam, both have the same meanings. Sumati madam, understood?
எஸ் கொஞ்சம் இல்ல மாதா இல்ல பிராத்திபதிக்கம்னா என்னன்னு புரிஞ்சுதா? மாதா அதாவது வேர்ட் இஸ் ஃபார்ம்டு. எஸ், பட் இட் இஸ் நாட் அ வேர்டு, இட் இஸ் நாட் அ பதம். நல்லா பார்த்துக்கோங்க, இட் இஸ் நாட் அ பதம். பதம்னா இட் இஸ் அ வேர்டு. Here it is only a shabda. சப்தம் What is a shabda? Oh, sounds. சவுண்ட். Shabda is a group of sounds. இப்ப நீங்க ராம அப்படின்னு சொன்னானா that is got no meaning. ராமஹ அப்படின்னு சொன்னாதான் ராமா. பேரு. ஓகே. Understood? எஸ். ராமாய அப்படின்னு சொன்னாதான் டு ராமா, ராமனுக்கு. ராமம் அப்படின்னு சொன்னா ராமனை. Are everybody is able to follow me? மாதா இது ரம்ல இருந்து எப்படி ராம வந்ததுன்னு இன்னொரு தடவை சொல்லுங்க. அது வந்து ஒரு பிரத்தியால வரும், அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேன். ஓகே, சரி, ஓகே மாதா. நீங்க வந்து எல்கேஜில இருந்து 10ஆம் கிளாஸ்க்கு போக முடியாது, புரியுதா? அது மட்டும் தான் புரிஞ்சுக்கணும். பிராத்திபதிக்கம்னா எல்லா பிராத்திபதிக்கமும் 95% will come only from the தாத்து. தாத்துவோடு ஒரு பிரத்யை ஆட் பண்ணினா பிராத்திபதிக்கம் ஆயிடும். இப்ப அதே மாதிரி தான் நம்ம தவத்துங்கிற பிரத்யை ஆட் பண்ணோமா? யார் இந்த கொஸ்டின் கேட்டா என்கிட்ட? ரேவதி. ரேவதி, ரேவதி மேம். இப்ப பட்டுங்கிற தாத்துவோட படித்தவத். எஸ் மாதா. நம்ம என்ன ஆட் பண்ணோம்? தவத்துங்கிற பிரத்யை ஆட் பண்ணோமா? அப்ப நம்மளுக்கு என்ன வந்தது? படித்தவத். படித்தவத். இது வந்து பிராத்திபதிக்கம். புரியுறதாமா? புரியுறதா? இப்ப தாத்துல இருந்து ஒரு பிரத்யை ஆட் பண்ணி படித்தவத். ஓகே, என்னோட ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ கேட்கறேன், யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு. ராமா என்ன பிரத்யம் ஆட் பண்ண வந்தது? கஞ்ச் மாதா. கஞ்ச் pratyaya. Yes, so that is ganj pratyaya, and nyakara brings in vriddhi, so it becomes rama. Okay, okay, so just to see whether you all remember little. So படித்தவத்துன்னு வந்துடுதா? இப்ப இந்த படித்தவத்துங்கிறது ஒரு பிராத்திபதிக்கமா மாறிடுச்சு. Understood how a pratipadikam comes? And with this pratipadikam, you have to add all the 21 vibhakti pratyayas. So what are the vibhakti pratyayas? Avanga sonnanga. Su out jas, out shas, tabhyam bis, nyebhyam byas, ngasibhyam byas, ngaso sam, niyo sup. இது வந்து 21 பிரத்ய. இந்த 21 ஆட் பண்ணும்பொழுது பிரதமா விபக்திக்கு சு அவு ஜஸ். அப்ப இந்த ராமங்கிற இந்த சப்தத்தோட நம்ம சூங்கிற பிரத்ய ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ராமஹன்னு வருது. புரியுறதாமா? இப்ப இந்த ராமங்கிற சப்தத்தோட த்விவச்சனத்துக்கு நம்ம அவுங்கிற பிரத்ய ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ராமவுன்னு வருது. சோ இது மாதிரிதான் பின்னாடி பிரத்யாவை ஆட் பண்றோம். ஆனா முதல்ல நம்ம ஆட் பண்ணறதுக்கு முன்னாடி, பிஃபோர் ஆடிங் த சுப்ரத்யாஸ், வாட் வி ஹேவ் இஸ் கால்ட் த பிராத்திபதிக்கம். எஸ், ஆர் யூ கிளியர் நவ வாட் இஸ் பிராத்திபதிக்கம்? எஸ் மாதா. எஸ் மேடம். ஓகே. இன்னொன்னு வந்து இந்த இப்ப ரம் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு தாத்துல இருந்து வேர்பும் வருது, நவுனும் வருது. நவுனா மாறிடுறது. நவுனாவும் மாறுது இல்லையா? தே அந்த ரமன் தே போடும்போது தே. இப்ப இதுலயே நீங்க துவா பண்ணலாமே, ரம்ல இருந்து ரத்வான்னு பண்ணலாம். ஆமா, பண்ணலாம்ல. அதான் தாத்துல இருந்து எல்லாமே பண்ணலாம். கிருதந்தாஸ், all the kridantas will go. Okay, are you able to understand? Just try to figure it. அதாவது அந்த இத வந்து இது பண்ணணும், அந்த கான்செப்ட். This is a new concept. Yes, that is why I said I am not going to take a lesson, I am going to take a concept. I told you. That is right. By beginning itself I told I don't want to go to the lesson and then do the concept. It will be difficult for you. I will do the concept and then I will go to the lesson.
ஓகே. இப்போ ஏன்னா எந்த மொழி எடுத்தாலும் கிராமர் வந்து நான் இங்கிலீஷ் தமிழ் ஸ்கூல்ல படிச்சது கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு, வேற எதுவும் ஞாபகம் இல்ல. பட் இதுல வந்து சான்ஸ்கிரிட் இஸ் மேட் ஆஃப் கிராமர். கிராமர் ஃபுல்லா ஆமா, படிச்சா யூ நோ வியாக்கரணம் அப்படிங்கறது இல்லாம சான்ஸ்கிரிட் படிக்க முடியாது. சான்ஸ்கிரிட் இல்ல, அதுதான். ஓகே. வியாக்கரணம், தட் இஸ் வை when they say, I think நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம், வாட் ஆர் த 6 வேதத்துடைய அங்கம் பார்த்தோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் லெசன் தானே பிரவேஷால ஆமா பார்த்தோம். ஆமா ஆமா. 6 அங்கங்கள் வேதத்தினுடைய அங்கம். இது ஒரு வேதம் நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியணும். வேதம் வித் 6 வேதாங்காஸ். அதுல சிக்ஷா இஸ் த லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். எட்டிமாலஜி இப்ப நீங்க நம்ம ஒரு லெசன் இப்ப நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னானா இப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ரீடர் பண்றோம் நாங்க மண்டே கிளாஸ்ல. இப்போ ஒரு வேர்டு பார்த்த உடனேயே இந்த வேர்டு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த வேர்டு எந்த தாத்துல இருந்து வந்திருக்கு, இதோட எந்த பிரத்யா ஆட் பண்ணியிருக்கா. See, they have come so far. Okay, புரியுதா? So that is what is shiksha, that is the language. அப்புறம் வியாக்கரணம். வியாக்கரணம் is the main thing. ஜோதிஷம் is like eyes. That is not ஜோதிஷம்னா நம்ம பார்க்கிற ஜோசியம் கிடையாது. நம்மெல்லாம் ஜோசியம், அந்த ஜோசியம் கிடையாது. That is ஜோதிஷம் is about the sun and the stars and the rising and this அதெல்லாம். It is totally astronomy. Okay, from astronomy only astrology has come. But astronomy only everybody gives more importance to astrology. Because அதை படிச்சா நமக்கு எல்லாமே தெரியும்னு நம்ம நினைக்கிறோம், நம்மளுக்கு என்ன நடக்க போறது. That's not the truth. But we are happy. யாரோ நம்மளுக்கு நல்லது சொன்னா we are happy. Then kalpa is a very 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 nice vedanga where யாகம் பண்ணணும்னா எப்படி அந்த யாக குண்டம் பண்ணணும், என்ன அளவுல, அதுதான் நம்ம வாஸ்து சாஸ்திரமும் அந்த கல்பத்துல தான் வருது. And in kalpa only all the grihya sutrams also are there. எப்படியெல்லாம் நம்ம வீட்டுல இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், ஒரு ஆயுஷோமம் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒரு பிறந்த நாள் ஒரு ஹோமம் பண்ணணும், அப்ப நம்ம எந்த டைரக்ஷன்ல அந்த ஹோம குண்டத்தை வைக்கணும், நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு என்ன நம்ம பண்ணணும், வாட் ஷுட் பி த மெஷர்மெண்ட் ஃபார் தட். கண்டிப்பா நம்மளால இப்ப ஃபாலோ பண்ண முடியாது. We cannot follow all those, but these are all there. But what we have to understand. Okay, so அதெல்லாம் வந்து நம்ம there are, that's why I said வியாக்கரணம் is an angam of Veda. வேதத்திலிருந்து வந்தது. அத பாணினி வந்து ரொம்ப அழகா தொகுத்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. How to learn நம்ம அவர் ஈஸி ஆக்கினார். I told you that day also when Pravesha class சொல்லும்போது சொன்னேன், it is not that Panini is the first grammarian. ஆஞ்சநேயர், நேற்றுக்கு சுமித்ரா மேடம் கூட அனுப்பிச்சிருந்தாங்க, ஆஞ்சநேயர் சொன்ன வேர்டு அந்த சென்டென்ஸை கேட்டு ராமர் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. So ஆஞ்சநேயா was born before Panini. ஆஞ்சநேயா வந்து நவவியாக்கரண பண்டிதாம்பா. There were 9 grammarians. Valmiki also knew grammar and then only wrote. But Panini structured it. ஈஸியா நமக்கு புரியுற மாதிரி பண்ணினாரு. It was all open. It was not, இப்ப நிறையவே நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப ஃபார்மேட் பண்ணணும், ஃபார்மேட்டிங் அதை பண்ணினாரு பாணினி. ஸோ அதனாலதான் he is the greatest grammarian of Sanskrit. Remember, we accord him. Okay. Now this we will go. Since we are talking about grammar, I went into it. Now we saw now what is the Pratika. But let me come to the next part. இப்போ நம்ம பட்டித்தவத்துங்கிறத நம்ம தவத்து ஆட் பண்ணிட்டேன், ஆனா பட்டித்தவத்துன்னு வந்துடுது. இப்போ இந்த பட்டித்தவத்தை எப்படி நான் டிக்ளைன் பண்ணுவேன்? எனக்கு டெக்ளைன் இப்ப ராம சப்தா எனக்கு தெரியும், ராமஹ ராமௌ ராமாஹா, ராமம் ராமௌ ராமானு, ராமேண ராமாபியாம் ராமைஹி திருத்தியா, ராமாய ராமாபியாம் ராமேபிய சதுர்த்தி, ராமார்த்த ராமாபியாம் ராமேபிய பஞ்சமி, ராமஸ்ய ராமயோஹோ ராமாணாம் ஷஷ்டி, ராமே ராமயோஹோ ராமேஷு சப்தமி. இதோட விட்டுருவோம்.
ஹே ராம, ஹே ராமௌ, ஹே ராமாக, சம்போதனம். ஓகே. இப்போ இப்போ இந்த படித்தவத்துங்கிறது இந்த மேடம் வந்து பிராத்திபதிக்கம்னு சொல்லிட்டாலே, இப்போ இது வந்து இட் இஸ் அஜந்த எண்டிங் ஆர் ஹலந்த எண்டிங்? Alanta ending. Patitava. ஹலந்த எண்டிங். இப்போ இந்த ஹலந்த எண்டிங் இஸ் ஈஸியர் தேன் அஜந்த எண்டிங். நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம். ஓகே. இப்போ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் 5 பிரதமா 3 விபக்தியும் துவித்தியா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், இந்த 3 மட்டும் 5 மட்டும்தான் மாறும். தட் இஸ் கால்ட் ஆக்சுவலி பியூர் கிராமர்ல தட் இஸ் கால்ட் சர்வநாம ஸ்தானம். ஓகே. அந்த 5 மட்டும்தான் மாறும். இஃப் இட் இஸ் நகாராந்த எண்டிங், இட் இஸ் தகாராந்த எண்டிங், ஜகாராந்த எண்டிங், இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம தவத்து வந்ததுனால இப்ப இந்த தகாராந்த எண்டிங்ல எப்படி வருது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி வரும்? வான்னு வரும். It is why I wanted to type. I don't know, it is not coming. Patitavan. Okay. Patitavan. I'll see whether I have anything to share. I didn't have. Okay. 1 minute. I'll just check. I can type easily. This is difficult for me. ஓகே, நான் வேர்ட் எடுக்கிறேன். ஸ்கிரீன் தெரியறதாமா? எஸ் மேம். Now, Patitavan. Okay. Then Patita Vantau. நல்லா பாருங்க how it comes. Patitavan, Patitavantau, then Patita Vantaha. So what is the Prathama Vibhakti? Oh, இது it will change according to vibhakti also, ஆமா, that is why I said it will decline சொன்னேன். ஓ, நீங்க ஜெண்டர் டிஃபரன்ஸ் மட்டும் இருந்ததுன்னு ஆமா, சொன்னீங்க. அது வந்து நம்ம அது வந்து வேற. That first we are saying only pullinga. Patitavati is for strilinga. That is Nadi Shabdam. If you know that Nadi Shabdam, you can do that. Okay. We all know Nadi Shabdam, no? Nadi, Nadyo, Nadyaha. ஆமா ஆமா. அதே மாதிரி அது. இதுல வந்து இந்த Patitavat is the Pratipadikam, and that will become Prathamala. Patitavan, Patitavantau, Patitavantaha. Then Dvitiya. மேம், அதுக்கு வந்து தீதக அந்தியே ஈஸியா இருக்கே. அந்த அதுக்கு என்ன பண்ண? அது கரெக்ட். இதுவுமே ரொம்ப ஈஸிமா. திஸ் இஸ் வெரி ஈஸி. இது பாருங்க, ஈஸியா வந்துரும். படித்த பிராக்டிஸ் ஆனனால ஈஸியா இருக்கு. வந்தம், படித்த வந்தம், இதுவும் அதேதான். படித்த வந்தௌ, படித்த வத்தக. அதான். சோ த்வித்தியால என்ன வருது? படித்த வந்தம். நம்ம ராமம் சொல்றோம் இல்லையா? இப்ப படித்தவான், படித்தவந்தௌ, படித்தவந்தக. பாருங்க, வான், வந்தௌ, வந்தக. படித்தங்கிறது காமன் ஆயிடுறது. தென் வந்தம், வந்தௌ, வத்தக.
இந்த பவான் பவந்தோ பவந்தக அந்த பவானோட இதுலயே வருது. கரெக்ட். அதே தான் பவத்து தானே, ஆ. சப்தம் வந்து பவத்து தானே, அது பவத் தகாராந்த சப்தம். தானே. ஓகே ஓகே. தகாராந்த தானே. தென் திருத்தியா, திருத்தியால இருந்து எல்லா தகாராந்தமும் ஒண்ணு போலதான் இருக்கும். ஓகே, so it's very easy. பட்டித்த யாரா சொல்லுங்க. பட்டித்தவத்தா. இது அந்த இது ராமாபியாம் மாதிரி வரும்னு சொல்றீங்களா? 1 minute. ராமாபியாம் மாதிரி. ஆமா, எப்படி வரும்மா? இப்போ பிராத்திபதிகம் வந்துமா எப்போதுமே மறக்க கூடாது, இத பக்கத்துல வச்சுக்கணும். பட்டிதாபியாம் மேடம். பட்டித்தவத், பட்டித்த படிதாபியாம் படிதா படிதபைஹ்ய படிதேப்யः படித்தாபியாம் படிதேப்யः வா? ராமைஹி தானே வரும் இங்க. சதுர்த்தி தானே ராமாய. படிதேபியः படிதாபிஹி படிதாபிஹி. இது நம்ம ஸ்ரீலிங்கம் மாதிரி வரும். ஓகே, இது வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து வெறும் த்வித்தியா வரைக்கும் நம்ம தெரிஞ்சுட்டா இட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் அஸ், பிகாஸ் வி வில் பி யூசிங் இட் அஸ் திஸ் ஒன்லி. த்வித்தியா வரைக்கும் திஸ் ஆல் வி வில் சி. ஐ வில் சென்ட் இட் டு யூ. பட் எந்த ஜென்ரலி இட் வில் வி ஹாவ் டு யூஸ் இட். எப்போ இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரும்னா, படித்தவந்தம் பாலகம் படித்து, ஓகே, படித்து விட்ட மாணவனை, ஓகே, கால் ஆஹூய. இப்போ ஒரு டீச்சர் சொல்றாங்க, படித்து முடித்து விட்ட மாணவனை கூப்பிடு. அப்ப படித்து முடித்து விட்ட மாணவனை, அப்ப படித்த மாணவனைனா of the call the student who has finished studying. அப்போ படித்து முடித்து விட்ட, ஆல்ரெடி he has finished. அப்போ படித்தவந்தம் பாலகம் ஆஹூய. புரியுதாமா? அந்த இடத்துல what it becomes, it becomes a விசேஷணம். So though it is a pratyayantam, the ending of these kridantas normally they become visheshanas. Only avyayams are twa, tun and lep. சரி, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மட்டும் நம்ம பார்த்தோன்னு வச்சுப்போம். I don't want to take you across to all the 7 vibhaktis because I have another topic to do with you. Is it very, very confusing? Let me go one more step further. I want to go. Can I go? இல்லை இதே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? அடுத்தது ஈஸியா இருக்கா? அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. Is everybody is ரொம்ப ஓவரா இதா இருக்குன்னா I will not go into that. But this is the past participle. Always keep in mind that படித்தவான் படித்தவதி படித்தவதுக்கு அது வந்துட்டு ஈஸி ஆயிடுது. இது வந்துட்டு 7 விபக்தியில போகும்போது நமக்கு 7 விபக்தி எது தெரியல. தெரியணும். Okay. So this is the pratipadikam is patitavat. So you must always remember that this takaranta is a halanta participle. The pratipadikam, sorry. It is not ajantam, it is halantam. So what is the pratyay which I have used with pat dhatu? Pat dhatu oda edai use pannom? Paditavat. Tavat. What is it? Tavatu tane. Tavatu. So pattu plus tavatu. Tavatu. I don't know where is Chandrabindu here. I don't know. So tavatu. In that, Chelungama. Tavat only will remain. Tavatu is the patraya, but only tavat will remain. This is Bhutakala. Now, I want to go to one more pratyaya, which is
Shatru. அது நான் எழுதி காமிக்கிறேன். I will not do it here. I will yeah. இப்ப இவா இந்த பழைய பிரத்யயில what was the meaning? செய்து விட்டான். கரெக்டா? Past tense. Past tense. Now we will see one pratyaya which is vartamana kala. Vartamana kala na present. Present pratyaya. Present tense la. If a person has done one action, எப்படி பண்றாங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ for that there is a pratyaya which is called shatru. நல்லா பாருங்க, the spelling of it is shatru. Okay, it is the next lesson full shatru தான் வருது. இதோட மீனிங் வந்து இப்ப எனிமி இல்ல, அந்த இது இல்ல இல்லையா? அது வேற இல்ல. எதுமா? சத்ரு அப்படின்னா எனிமின்னு வரும்ல, அது இல்ல. இது வேற வேர்டு. அது வந்து இந்த பாருங்க ஸ்பெல்லிங் வந்து புரியுதா? அதுதான். This is a rikaram. That is takaram, refa and ukaram. The spelling is different. So இங்க வந்து the shakara will go away, the rikara will go away, only at will remain. Okay, only at will remain. So இங்க வந்து பட்டு தாத்து எடுத்துண்டா, பட்டு plus at, what will be the answer? Patat. Patat. But here it will not decline like that takara. நல்லா புரிஞ்சுக்கணும். Here also it will decline. பட்டத், இப்போ ஒருத்தன் படித்து கொண்டே சாப்பிடுகிறான். The action is continuing. If somebody is there, the action is over. படித்து விட்டு அப்படின்னா அந்த படித்து விட்டுனா அது படித்துவா. நல்லா பாத்துக்கோங்க. மாணவன் படித்தான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம படித்தவான்னு சொல்லலாம். படித்து விட்டு மாணவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது படித்தவந்தம் பாலகம் ஆகுய அப்படின்னு நான் சொன்னேன். படித்து விட்ட அந்த இடத்துல நீங்க படித்துவான்னு சொல்ல முடியாது. ஓகே, பிகாஸ் the action is not continuing. Here the action is continuing. Here பட்டன் பாருங்க, இதுல வந்து எப்படி வரும்னா பட்டன் ஃபர்ஸ்ட் விபக்தியில பட்டன், பட்டந்தௌ, பட்டந்தஹ. பட்டன், பட்டந்தௌ, பட்டந்தஹ. The பிராதிபதிகம் is பட்டத். அப்போ பட்டந்தௌ, அப்ப ரெண்டாவது விபக்தி எப்படி வரும்? பட்டந்தம். பட்டந்தம், பட்டந்தௌ, பட்டதஹ. இந்த நகாரத்தை எடுத்துருவோம். ரொம்ப ஈஸிமா இது, ஜஸ்ட் புரிஞ்சுட்டா போதும். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தகாரம் வந்து நகாரமா மாறுறது. பட்டன், சமைத்து கொண்டு இருக்கும் அம்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். சமைத்து கொண்டு இருக்கும் அம்மா. பச்சந்தி அம்பா. சமைத்து கொண்டு இருக்கும் யாரோ ஒருத்தர், பிரதர், அப்பா அப்படின்னு வச்சுட்டோம்னா பட்டன், புல்லிங்க. All this is also லிங்க பேதம் is there. Just like தவத்து மாதிரியே சத்ரு பிரத்யயா சேம் லைக் தட் ஒன்லி. பட் இது வர்த்தமான காலம், அது பூத்த காலம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பூத்த காலம், ஆக்ஷன் இஸ் ஓவர். இங்க வந்து
வர்த்தமான காலம், the action is going on. நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, he is going அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான். is going, continuous. But here it is used as a visheshanam. Call the boy who is going. Okay, call the boy who went, அது வேற. Call the boy who going boy. It is used. நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல நல்லா தெரிஞ்சாலும் நம்ம ஜெரண்ட்னு ஒன்று வரும், குழந்தையில படிச்சிருப்போம் நம்ம. I hope many of you would have studied it. Gerund அப்படின்னா that will be used as a noun there, but it will be doing the work of an adjective. Going boy, ing. Going boy, the eating boy அப்படின்னு சொல்றோம். அப்போ விசேஷனமா, the eating boy, the talking என்ன சொல்றோம், speaker, the singing girl, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, they are all visheshanams. ஆனா அந்த ing participle, the continuous ஓட participle, அப்ப அந்த இடத்துல எல்லாம் we use சத்ரு பிரத்யை. பாடிக்கொண்டிருக்கும் பெண்மணி, பாடிக்கொண்டிருக்கும் பெண்மணியை கூப்பிடு, பாடிக்கொண்டிருக்கும் பெண்மணி சாப்பிடுகிறாள், எழுதி கொண்டிருக்கும் மாணவன் தூங்குகிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. எழுதி கொண்டு இருக்கும் மாணவனை கூப்பிடு. புரியுதாமா வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? இந்த மாதிரி ஆக்ஷன் நடந்துட்டே இருக்கும் பொழுது சொன்னானா, there we have to use சத்ரு பிரத்யயா. சத்ரு சொல்லக்கூடாது, சத்ரு, ஏன்னா ரிகாராந்த, சத்ரு பிரத்யயா. அப்ப இந்த சத்ரு பிரத்யயா எங்க யூஸ் பண்றோம்? நம்ம எப்ப ஆக்ஷனை, ரெண்டு ஆக்ஷனை சேர்ந்து செஞ்சிட்டு இருக்கும் போது, நல்லா யோசிச்சு பாருங்க, ரெண்டு ஆக்ஷனை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது. பட்டந்தம் பாலகம். ஓகே, பட்டந்தம் பாலகம். Where did we study சத்ருமா? எந்த இதுல படிச்சோம் நம்ம? எந்த கிளாஸ்ல படிச்சோம்? சம்ஸ்கிருத பாரதியில. Do you remember anybody? Those who have finished Kovida are here. சிக்ஷால தான் படிச்சோமா? சிக்ஷால தான் படிச்சோம்னு நினைக்கிறேன். சிக்ஷாலயா? சார்ட்ட தான் முன்னாடியே படிச்சோம், இதுல சிக்ஷால படிச்சோம். ஓகே, சிக்ஷால படிச்சோமா? ஓகே ஓகே. பட் இன்ஃபன்ட் ரீடர் ஹஸ் so much மா. ஆமாம்மா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப அவன் இப்போ ஒருத்தன் பண்றான், ஏதோ ஒண்ணு பண்றான். அவன் குடிச்சுண்டே, அதாவது தண்ணீர் குடிச்சுண்டே அவன் நடக்கிறான். நல்லா பாருங்க, ஜஸ்ட் எக்ஸாம்பிள். இஸ் வாக்கிங், ட்ரிங்கிங் வாட்டர். தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஓகே வைல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிங்கிங் வாட்டர். ஹி வாக்ஸ் வைல் ட்ரிங்கிங் வாட்டர். இப்போ என்ன சொல்லுவோம்? சஹ இப்போ குடித்து கொண்டே நடக்கிறான். அப்ப குடிக்கிறதுங்கிறது ஒரு ஆக்ஷன். ஓகே, அப்போ பிபத்தி அது வருது இல்லையா, பா பிப. அப்போ பிபத்துங்கிற அந்த பிராதிபதிக்கத்துக்கு புல்லிங்கமா இருக்கிறதுனால பிபன்னு வந்துடும். பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சஹ பிபன் போகிறான், கச்சதி. சஹ ஜலம் பிபன் சரதி, நடக்கிறான். சஹ ஜலம் பிபன் பாஷதே, he speaks or vadati. சஹ ஜலம் பிபன் ஸ்லோகம் vadati. புரியுதாமா? Sentences, are you able to understand the meaning of the sentences? How I am using them? Yes ma'am. புரியுது. Just கொஞ்சம் imagine பண்ணி யூஸ் பண்ணுங்க. That verb formation is patan, patantau, patantaha.
Patantam, patantau, patataha. Dvitiya vibhakti bahuvachanam will be patataha. நம்மளுக்கு ராமான்னு வருதுல்ல புல்லிங்கத்துல, அஜந்தத்துல. ஹரின்னு வருது அஜந்தத்துல, புல்லிங்கத்துல. இங்க வந்து வராது. This is a halantam, எட்டி. So பட்டன். இப்ப ஒருத்தன் வந்து எழுதிண்டே பாட்டு கேட்கிறான். எஸ் தெரியுமா? சாப்பிடுறதுக்கு வந்துட்டு காதத்திக்கு வந்துட்டு காதன் வரணுமா? ஆமா, காதன். காதன் சக அல்பாகாரம் காதன் சரதி. அவன் சாப்பிட்டு கொண்டே நடக்கிறான். ஓகே. அவன் பாடிக்கொண்டே எழுதிக்கொண்டே பாடுகிறான். How you will say? Somebody else? லிக்கன் இல்லையா? லிக்கன். ஓகே. எழுதிக்கொண்டே என்ன சொன்னீங்க? எழுதிக்கொண்டே பாடுகிறான். பாடுறதுக்கு என்னது? blank ஆயிடுச்சு. காயத்தி. ஓகே. கை தாத்து காயத்தி. காயத்தி. சஹ லிக்கன் காயத்தி. இப்ப ரெண்டு ஆக்ஷன் ஒன்னா பண்றானா? அப்படி பண்ணும் பொழுது நம்ம சாதாரண ஆக்ஷன் இது பண்ணும் பொழுது சத்ரு தான் யூஸ் பண்ணணும். இப்ப அதையே நம்ம வந்து இதா யூஸ் பண்ணினோம்னா, விசேஷணமா நம்ம யூஸ் பண்ணினோம்னா எப்படி யூஸ் பண்ணுவோம்? சக காதன் பாலகஹ பாலகம். காதன். அப்ப காதன் தான் வரும் இல்லையா? காதன் பாலகம். காதம் வருமா? காதித்தம் தெரியல. சாப்பிடுறதுக்கு வந்துட்டு காதன் வந்துட்டு புல்லிங்கக்கு காதன் வருது. ஆனாக்கா பாலகம் காதந்த பாலகம். துத்தியா விபக்தி என்ன வரும்? பட்டந்தம் சொன்னேன். அத மாதிரி காதந்தம் பாலகம். காதந்தம் பாலகம் சரதி. சாப்பிடுற பையன் போகிறான். நீங்க சொன்ன சென்டென்ஸ் வேற. இப்ப நீங்க வந்து காதந்தம் பாலகம் அப்படின்னு ரெண்டாவது விபக்தியில போட்டேன்னா, கூப்பிடுக்கு புலாவோக்கு என்னது? கூப்பிடுறதுக்கு என்ன சொல்றது? ஆஹூயதி. ஆஹூயதி. பஷ்யதி. பார்க்கிறான். ஈஸியா சொல்லலாமே. இல்ல, அந்த சாப்பிடுற பையனை பார்க்கிறான். பஷ்யதி. பார்க்கிறான். சாப்பிடுற பையனை சஹ பஷ்யதி. அப்போ இல்லைன்னா சா பஷ்யதி. அவள் சாப்பிடும் பையனை பார்க்கிறாள். ஓகே. அகம் காததம் பாலகம் பஷ்யாமி. நான் சாப்பிடும் பையனை பார்க்கிறேன். Yes, everything. See, the subject and the verb should be the same. But in between, why I am trying to say this is, here the kadantam balakam, the kadantam will become a visheshanam to balakam. நீங்க சாதாரணமா சொல்லலாமே ஒரு சென்டென்ஸ்ல, நான் பையனை பார்க்கிறேன். அகம் பாலகம் பஷ்யாமி. கரெக்டா? அப்புறம் யூ வாண்ட் டு ஆட் சம்திங் டு த பாலகம். பாலகம்க்கு ஏதோ கூட கொஞ்சம் சொல்லணும். அகம் லிக்கந்தம் பாலகம் பஷ்யாமி. அகம் காதந்தம் பாலகம் பஷ்யாமி. அகம் பிபந்தம் பாலகம் பஷ்யாமி. அகம் கிரீடிதம் பாலகம் பஷ்யாமி. புரியுறதா எல்லாருக்கும்? Is everybody able to understand? நீங்க இப்போ இங்க போர்ட்ல எழுதி இருக்கிறது வந்துட்டு பிரதமா த்விதியா ரெண்டும் எழுதிருக்கீங்களா? பட்டன் படத படந்த பிரதமா விபக்தி. பட்டன் பட்டந்தௌ பட்டந்தஹ பட்டந்தம் பட்டந்தௌ ரெண்டுமே. படந்தம் போடல, அதனால தான் பார்த்தேன் படந்த போட்டுட்டேனே கீழே. பட்டந்தம் படந்த தானே இருக்கு. இம் இருக்கா? இருக்கே. I put a anuswaram there. Oh, sorry. I put an anuswaram there. Maybe I'll make it even darker. Okay. Patantam patantau patataha. Here the nakara will go away. First prathama vibhakti bahuvachanam will be nakara will be there. The dvitiya vibhakti bahuvachanam, the nakara will go away. Yes. I want everybody's opinion, ma.
எவ்வளவு புரியுறது உங்களுக்குன்னு? இல்ல இது என்னன்னா இது verbs and tense வந்து நாம படிச்சது கொஞ்சம் தான் படிச்சிருந்தோம் இல்லையா? பாஸ்ட் டென்ஸ்ல ஜஸ்ட் பாஸ்ட் டென்ஸ். ஆனா இங்கிலீஷ்ல எடுத்துட்டோம்னாலே பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் ஆமா. கண்டினியூஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து பிரத்யய ஆட் பண்ணி நம்ம அதை படிக்கிறோம். கிராமர் கரெக்ட். participles. These are all participles. In English we say participles, present participle, past participle, active participle, passive participle. Okay. ஒரு And 9 or 10 forms one இருக்கு. more very important thing I want to tell about Shatru, which I forgot to tell in the beginning, is Shatru is a pratyaya which is only added to Parasmepadi Dhatu. Okay. இப்போ பட்டு, லிக்கு, அப்புறம் இது அதுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து பரஸ்மைபதி. இப்ப நம்மளுக்கு ஆத்மனிபதி தாத்து ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க எனக்கு. வந்ததே. வந்ததே. இப்போ வந்து இந்த வந்தோட சத்ரு cannot be added. புரியுறதா? Because Vand is an Atmanepadi Dhatu. Shatru can be added only to Parasmepadi Dhatu. Tripura Sundari madam, are you understanding? அதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம? மாதா புரியுதுங்க மாதா, புரிஞ்சுக்கிறேன் மாதா. புரிஞ்சுக்கோங்க, மெதுவா புரிஞ்சுக்கோங்க, அவசரம் இல்ல. This is not in for your Pravesha syllabus. எஸ் மாதா. இன்னும் நம்ம இதை வந்து கான்செப்டை தான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப அடுத்து நம்ம இந்த கிரீடா லெசனுக்குள்ள அடுத்த லெசன்ல நம்ம போகும்போது ஃபுல்லா சத்ரு பிரத்யயம் நிறைய இருக்கு. போகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சென்டென்சஸோட நீங்க ஆட்டில் இஃப் யூ ரீட் அட் ஹோம் ஆல்சோ யூ வில் கம் டு நோ வாட் வி ஆர் ட்ரைங் டு ஸ்டடி டுடே. இப்ப வந்து அப்படிங்கிறது when it is shatru pratyaya is used for the present participle for only parasmaipadi dhatus. For atmanipadi dhatus we will not see today, but just யாராவது கேட்டா தெரிஞ்சுக்கோங்க, that is shanach அப்படின்னு ஒரு பிரத்யயம். இது சத்ரு for parasmaipadi and shanach for atmanipadi. அதெல்லாம் will go deeper. This just try to understand today. புரிஞ்சுதா இது வரைக்கும் என்ன சொன்னோங்கிறது? சுமித்ரா மேடம். Yes ma'am, follow for everybody it is new ma today, not only you. Okay. மாதா, சொல்லுங்க. நீங்க ரெண்டு ஆக்ஷனுமே நம்மளே தானே பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமா, ஒத்த பண்ண கரெக்ட். ரெண்டு ஆக்ஷனுமே நம்ம தானே பண்றோம். சாப்பிடும் பையனை பார்க்கிறேன்னாக்க சாப்பிடுறது வேற தானே பையன். ஆமாமா, ரெண்டு ஆக்ஷன் நம்மளே பண்றோம்ல. இது வந்து அது வந்து நான் சொன்னது துவா பிரத்யேகி, ஒரே பையன். இது வந்து ஒருத்தரை பத்தி நம்ம சொல்லும் போது அவன் ஆக்ஷனை பண்ணிட்டு இருக்கான் பிரசன்டா. ரெண்டு ஆக்ஷன்ஸ் இருக்கலாம், பட் இன்னொன்னு வேற ஒருத்தர் பண்ணாலும் நம்ம இந்த மாதிரி இன்னொருத்தர் பண்ணறது பரவாயில்ல, ஒண்ணும் கிடையாது. அப்படி கிடையாது. திஸ் இஸ் நாட் தட் இஸ் துவால் எப்புக்கு தான். புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தரே தான் அந்த ஆக்ஷனை பண்ணணும். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். சத்ரு வேற, துவால் எப்பு வேற. துவால் எப்பும் டிக்ளைன் ஆகாது. சத்ரு வில் டிக்ளைன், தவத்து வில் டிக்ளைன். தவத்து பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம், பூத்த காலம். சத்ரு வர்த்தமான காலம், present tense. புரியுறதா? ஓகே மாதா. மேடம் சொல்லுங்கம்மா. சத்ரு பிரத்யயா only added to parasmaipadi dhatu. Yes, that is very very important. கரெக்ட். நான் புரிஞ்சுனேன் கரெக்டா மேடம்? கரெக்ட் தான், நீங்க புரிஞ்சது கரெக்ட். ஆத்மனேபதி தாத்துவா இருந்தான்னா அதுல வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே. This is all about pratyayas today, and the concept I just wanted to get across to you. ஏன்னா அடுத்து நம்ம அந்த லெசனை பார்க்கும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 second if I can share that some pages.
The Tadiyamana also has come. Shamanach also has come. Upavishtaha Tadayanti then Sudhyanti Kridishyati Vishramya Lep has come. Vartishyate Vartishanti. உங்களுக்கு போன லெசன் வந்து சத்ரு Tishtan Balakaha வந்ததுல போன லெசன்ல. You all remember this? ஆமா ஆமா எஸ் 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 Tishtan. இது வந்து சத்ரு பிரத்யய தான். ஓகே, திஷ்டத் இஸ் a பிரத்யயா. சாரி, நின்று கொண்டிருக்கின்ற பிராதிபதிகம். பையன். நின்று கொண்டிருக்கிற பையன். புரியுதா? அது வந்தது இதுல இல்ல. ஓகே, பட்டந்தி இதுல வந்து கிரீடாங்கனே. தாவந்தஹ மேடம், என்னமா? தாவந்தஹ. தாவந்தக வந்திருக்கோங்க. ஓகே, ஆமா வந்திருக்கு. செகண்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன். இல்ல அந்த பேஜ் இதுல இல்ல. இதுல இல்ல. கிரீடா. இன்னொரு page. கிரீடா லெசன். ஓகே, கந்துகேன கிரீடந்தி சர்மணா நிர்மிதா ते बालकाः ते बालक इतस्ततः धावन्तः धावन्तः हस्तेन पादेन கந்துக்கம் தாடயந்தி. கரெக்ட். அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டு ரன்னிங் ஹியர் அண்ட் தேர் கந்துக்கம் தாடயந்தி. பாலை அடிக்கிறார்கள். they are beating the ball. Okay, so these are some things that அன்னைக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன். அதுல வந்துட்டு துவா லெப்பு துமுனுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன். அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் டைம் இருக்கா? கச்சதி கத்வா. 1 minute, I'll just stop the recording, then we can see the